திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவங்க ஏற்கனவே நேற்று அவங்க கொடுத்த செய்தி ரிஷிகேஷிக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் தெரியும். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. கூட்டணி கட்சிகள் வந்து கூறு போடுறதுதான் பாஜக வழக்கம் அப்படின்னு சொல்லி செல்வபிரந்தன். காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது 90 தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க. எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியை வந்து 90 தடவை கலைச்சிருக்காங்க. அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கம் அது மாதிரி இருக்கும். எங்களுடைய வழக்கம் அது இல்லை. இன்னைக்கு நாங்க வந்து ஆல் இந்தியா அளவிலே கூட்டணிக்கு எல்லா முக்கிய மந்திரி சபையெல்லாம் கொடுத்திருக்கிறது எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய மந்திரி சபையில கூட்டணி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த கூட்டணியை வளர்க்கிறது தான் எங்களது நோக்கமே தவிர அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி. சார், முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிட்டு வந்து 15,000 கோடிக்கு அதிகமா முதலீடு ஏற்பட்டது பெருமையா பேசி அது நான் ஏற்கனவே போன அன்னைக்கு கொடுத்தேன். அவங்க வந்து எம்ஓஐ போட்டிருந்தா சொல்லியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாட்டில் இருக்கக்கூடிய 2-3 கம்பெனியை தான் அதுல சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இதுவரைக்கும் போனதில் வந்து வெள்ளை அறிக்கை கேட்டு வந்தோம். எந்தெந்த கம்பெனி நாட்டில் இருந்துச்சு, நீங்க போய் எந்த எம்ஓஐ போட்டிருக்கீங்க, எம்ஓஐ போட்ட இதெல்லாம் நீங்க நாட்டில் நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கறத முதலமைச்சர் நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம். ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லியிருந்தோம். அவங்க சும்மா இந்த பதிவு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தவிர வேற பெருசா எதுவும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. சார், 2021 மத்திய அமைச்சர் வந்து அதிமுக கூட்டணி ஃபாலோ பண்ண முயற்சி எடுத்தாப்ல. அப்போ வந்து அது சரியா இல்லாதனால 2021 ஆண்டு ஏடிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு சில முயற்சிகள் எடுத்தாப்ல. அதுக்கு ஒத்துவராதனால அன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து தோல்வி அடைஞ்சு டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருந்ததுன்னா ஒரு 30 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் ஏற்பட்டு பார்த்து தெரிஞ்சது. அப்பவும் முடியல. இப்போ 2026 தேர்தல் வரும்போது இப்ப ஏடிஎம்கே ஒன்று வலிமையாகணும் அப்படிங்கும் போது கருத்து எல்லாத்துக்குமே இருக்கு. அதுக்கு பாஜக என்ன முடிவு எடுக்கும் போது ஏற்கனவே முயற்சியில இருக்காங்க. அது நடவடிக்கை உண்டாகும். அதாவது 2021, 2019, 2016 இதெல்லாம் பேசி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப அடுத்தால என்ன நடக்கணும் அப்படிங்கறத நமக்கு முக்கியம். சார், இப்போ நம்ம டிடிவி தினகரன் பாஜக வெளியே பாஜக கூட்டணி அவங்களுக்கு ஏதாவது அழைப்பு கொடுக்கணுமா சார்? அதாவது என்னன்னா, நான் ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். தேவைப்பட்டா நேற்று முன்தினம் மதுரையில நான் பேட்டி கொடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டால் அவங்க அழைத்தால் நானே போய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால் நான் பலமுறை நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். நான் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நானே போய் அவங்களுக்கு வந்து அழைப்பேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.